பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரவணன் அஞ்சலியோட வீட்டுக்கு போறாங்க. அஞ்சலியோட வீட்டுக்கு போனதுமே அஞ்சலியோட அப்பா பார்த்துட்டு, எதுக்காகப்பா நீங்க வந்திருக்க? நீங்க வந்தா தேவையில்லாம உன்னுடைய மாமியார் என்னுடைய குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுவாங்க. அதனால நீங்க வராத. அஞ்சலி இப்பதான் கொடுமையில இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கா. திரும்ப ஒரு பிரச்சனைனா என்னாலையும் தாங்க முடியாது, அவளாலையும் தாங்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே சரவணன் வந்து, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. மயிலோட அம்மா வந்து இப்படி பேசுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் வந்து திரும்ப அஞ்சலியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் அஞ்சலி கிட்டேயும் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு போலன்னா வந்து அஞ்சலி இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அஞ்சலி வந்து நிற்கிறாங்க. அஞ்சலி, உன்னுடைய அப்பா கிட்டயும் உன்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு பேசுறாங்க. ஆனா அஞ்சலி எந்த ரியாக்டுமே பண்றது கிடையாது. ஏன்னா அஞ்சலி வந்து அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, சரவணன் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால அஞ்சலி பேசாமே இருக்காங்க. அஞ்சலியோட அப்பா வந்து, சரிம்மா அஞ்சலி, இந்த ஒரு முறை மட்டும் போயிட்டு பேசிட்டு வா. இனிமே இந்த வீட்டு பக்கம் வர்ற வேலை நீங்க வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி சரவணனை வார்ன் பண்ணி விடுறாங்க. உடனே நம்ம சரவணனும் வருத்தமா அங்கிருந்து கிளம்பி நேரம் அஞ்சலி கிட்ட போறாங்க. அஞ்சலி கிட்ட வந்து, என்னை மன்னிச்சிடு அஞ்சலி. நீயும் நானும் ரொம்பவே உயிருக்குயிரா விரும்பணும். என் அப்பா வந்து வேண்டான்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக உன்னை நான் அப்படியே விட்டுட்டேன். நீ ஒரு வாழ்க்கை அமைச்சு உன் வாழ்க்கை ரொம்பவே கொடூரமா இருந்தது. நம்ம 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஃபீலிங் எல்லாமே ஒண்ணுதான். கடைசியில உனக்கு நான் வாக்கு கொடுத்து அந்த வாக்கையும் இப்ப காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். என்ன மன்னிச்சிடு. இனி எக்காரணத்துக்கு உண்டோ இனி உன்னுடைய லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். கடவுளோட கிஃப்டால உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நீ சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே இந்த சரவணன் உன்னை நான் வாழ்த்துவேன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு சரவணன் பேசுறாங்க. இது எல்லாத்துக்குமே அஞ்சலி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. கரெக்டா பாண்டியன் என்ட்ரி ஆகுறாங்க. பாண்டியனை பார்த்த அஞ்சலிக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப பாண்டியன் என்ன சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.